ஹலோ கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் பில்டிய பிளேயிங் கேம் தான் விளையாட போகிறோம். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கன் வச்சு ஆலில் வச்சுருங்க. இதுதான் நம்ம பிளேயிங் போல. ஓகே, காமன் பிளாக் எத்தனை வாங்கன்னு தெரியல. இருங்க, நான் கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன் நான் இது வாங்கணும்? இது 2 வாங்கிட்டு இது ஓகே. பிளாக் போ சொல்கிறான் இங்கே. இங்கேயா கரெக்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே அப்போ இதை இங்கே வச்சுட்டு எடுக்க முடியும், எடுக்க முடியல. அப்போனா இன்னொரு பிளாக் வாங்குவோம். இங்கே லான்ச் பண்ண சொல்லுது. என்கிட்ட ஒரு விங்கு இருக்குது, அதனால தான் நான் இங்கே பிளாக் வைக்கிறேன். ஓகே, பிளாக் இங்கே 2 விங்கு வேணுமா? இங்கே ஒரு விங்கு வச்சுருவோம். இங்கே ஒரு விங்கு வேணும். பிளாக் ரீஸ்டாக் ஆகிறதுக்கு 2 நிமிஷம். இப்போ போ. செம்மையாக இருக்கே நண்பர்களே, சூப்பராக இருக்குது. பில்டிய பிளேயிங் கேம் பிளே. எங்கிட்ட 65 ரூபா இருக்குது, 20 ரூபா சேர்ந்துச்சு. ஓகே, தீம் பார்க் டைப்பும் நம்ம போட்டிருக்கோம். அது நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள், பார்த்து போகலாம். 20 வியூ வந்ததுன்னா பார்த்து போகலாம். நீங்கள் வச்சுருந்தது தான். ஓகே, இந்த கேம் சூப்பராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நல்லா தான் ஓட்டுறேன். ஆனால் என்ன கீழேலாம் போக மாட்டேங்கிறேன். கீழே போய் மேலே போகிற மாதிரிலாம் இல்லை, வெறும் லெஃப்ட் ரைட்டு அது மாதிரி தான் இருக்குது. டாப்பும் இருக்குது. 100 ரூபா சேர்ந்துச்சு நண்பர்களே ஒரே இதில். அப்போனா நம்ம இதை முடிக்க ரீபர்த் பண்ணிவிட்டு நம்ம போவோம். சேவா நம்ம அப்போனா ரீபர்த் இதில் பண்ணிகிட்டே போவோம். ரீபர்த் இந்த மாதிரி கேம் நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அப்படியே கீழே உள்ள போகிறோம், கீழே உள்ள போகிறோம், கீழே உள்ள போகிறோம், கீழே உள்ள போகிறேன். 140 நண்பர்களே நண்பர்களே. ஆனால் நம்மளுக்கு காசு மட்டும் அதிகமாக எழுதுது, செம்மையாக எழுதுது. ஆஃப்லைன் வேறு இருக்குது இதில், அது சொல்ல மறந்துட்டேன். ஃபியூயல் கேனா ப்ராப்பர் சீட்டு நம்மளுக்கு தேவையே இல்லை, எது கொடுக்குறானுங்க. அப்போனா ஃபியூயல் கேனு 2 வாங்கிப்போம். 2 வாங்கிட்டோன்னா ஸ்டாக் முடிஞ்சிடும். வேறு பெட்டர் ஃபியூயல் 100 ரூபாய்க்கு இருக்குது, அது வேணாம், வாங்கிடுவோமா? இல்லை அப்போ தான் ரொம்ப தூரம் போகும். ஓகே, வாங்கியாச்சு. இப்போ ஸ்டாக் ரீஸ்டாக் ஆனால் தான் வாங்க முடியும். இது மெட்டல் பிளாக்கு 30 ரூபா. பேரல் ஏடா எவ்வளோ இதுவாகுதுங்க. இதில் ரீபர்த் இருக்கான்னு பார்த்துருவோம் இருங்க. சேவ். ஓ, இது மாதிரி இதில் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்ட்லாம் இருக்கா? இப்போனா இதில் ரீபர்த் இல்லை நண்பர்களே, நம்ம விளையாடுறது தான். இதில் ஸ்டாக் ரீஸ்டாக் வாங்கினா நான் இது வாங்கலான்னு, விங்கு வாங்கலான்னு இருக்கேன். விங்கு வாங்கிட்டோன்னா நம்ம லான்ச் பண்ணி எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஆனால் நம்மளுக்கு ஸ்டாக் அவ்வளோதான், ரீஸ்டாக் ஆகிடுச்சு. விங்கு 2 வாங்கிக்கலாம். வேறு என்ன வாங்கிக்கலாம்? ஃபியூயல் வாங்கிப்போம், இன்னொரு விங்கு வாங்கிப்போம், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இங்கே வைப்போம், அவ்வளோதான். இந்த இங்கே வச்சுட்டு பிளாக் வாங்கிப்போம். பிளாக் எல்லாத்தையும் வாங்கிடுவோம். யூனிடா ஐயோ, ஒரு பெட்டர் ஃபியூயல் வைப்போம். பெட்டர் ஃபியூயல் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. ஃபியூயல் கேன் பரவாயில்ல, நிறைய வாங்கி வச்சுருந்தான். எவ்வளோ? ஓகே, இப்போ போவோம் லான்ச். ஓடு, இப்போ வந்து ஸ்பீடு அதிகமாக போகிறோம். ஃபியூயல் வேறு நிறைய இருக்குது, ஐஸ் போகிறோம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்கிட்ட அப்பயே சொல்லியிருப்பேன், எஸ்பிடி லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வாங்கலாம். அதனால் எஸ்பிடின்னு போடுங்க. இந்த லாபியில் அவங்க இருக்காங்க, ஆனால் வரவே இல்லை. நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது? நீட்டாக போகக்கூடாது, நீட்டாக அடிக்க வச்சிட்டோம்னா பிளெயின் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கன் வச்சு ஆலில் வச்சுங்க. ஓகே, போவோம்.
இதுக்கு நான் பார்ட் 2லாம் போட மாட்டேன். ஏன்னா பார்ட் 2 போட்டால் அவ்வளோவா வியூஸ் போகாதுன்னு எனக்கு தெரியும். தீம் பார்க் ஏதாவது முடிக்கிற வரைக்கும் கேம் இது போனால் போயிட்டே தான் இருக்கும். அதனால் முடிக்கிற மாதிரி ஏதாவது கேம் இருந்தால் நான் அது பார்ட் 2 கண்டிப்பாக போடுவேன். அது கண்டிப்பாக வரும் பார்ட் 2லாம். ஐயோ இதெல்லாம் இதுவாகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம இது விழுந்துருவோம். போட போயிடு. நியூ டிஸ்டன்ஸ் ரெக்கார்டு போடு செம்ம. இது நம்மளோட வரத்துக்கு முன்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் வந்துச்சு. இதுவும் இது ஏன்னா நம்ம மேலே இருக்கும். ஓகே டிஸ்டன்ஸ் நம்ம அதிக தூரம் போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன இதே தான் வருது, எந்த பயமும் வரல. நீங்கள் ஏதாவது கமெண்ட்டில் ஏதாவது வீடியோ போடணும், ஏதாவது கேம் ப்ளே பண்ணணுன்னா சொல்லுங்கள், போட்டுடலாம். ஏன்னா நான் ஒரு ரோப்ளெக்ஸ் பிளேயர் தான், அதனால போட்டுடலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஓகே போயிட்டு கீழே ஊந்துருவோமா? ஏன்னா ரீஸ்டாக் ஆகிடுச்சுன்னா 4 நிமிஷத்துக்கு ஒரு ரீஸ்டாக்கு. சரி அங்கே என்னமோ பயோமி வருது, பார்க்க சாண்டு பயோமி மாதிரி. இப்போ இந்த சுருன்னு போனோம். ஓகே நம்மக்கிட்ட பெட்டர் ஃப்ளூயில் இருக்குனால தான் இவ்வளோ தூரம் வரும். இன்னும் இவ்வளோ தூரம்லாம் வந்துருக்கவே மாட்டோம். எவ்வளோ போகனே தெரில. என்னடா அது 2 பக்கம் வந்து போகுது. 2 பக்கத்தில் நம்ம எந்த பக்கம் போகலாம்? லெஃப்டா ரைட்டு எப்பவுமே ரைட்டாக இருக்கும், அதனால் ரைட் போகும். இப்படி தெரியும். இந்த ஏர்கிராஃப்ட்லாம் போய் நிற்கணும். நம்மளுக்கு எதுக்கு இது வேலை? 1000 வந்துட்டோம். 7000 டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். 300 ரூபாய் ஏறி போகுது. ஜஸ்ட்டு நான் பார்க்காம அங்கே மேலே பார்த்து காசை பார்த்துன்னு இங்கே விட்டுருப்பேன். இது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது. ஓகே போ. ஜஸ்ட் மிஸ்ஸு. நம்மளோட ஃபியூவல் கேன் அதில் பட்டிருக்கோம். அவ்வளோதான், நம்ம கீழே வைப்போம். என்னடா 350 ப்ளீஸ் 350 மேலே கொடுங்க. 360 370 ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பரவாயில்ல, வரியவே ஏறிச்சு. காசு நிறைய வந்து எவ்வளோ 377 வந்திருக்கு. பெட்டர் வாங்கிக்கலாம். ஃபியூல் கேன் வாங்கிட்டப்பா. இது என்னது? பிளாக்கு ஹாஃப் பிளாக் பெட்டர் ஃபியூல் 2 வாங்கிக்கணும். பெட்டர் ஃபியூல் இது என்ன? டெய்ல் என்னமோ இருக்குது. லிமிட் காசா? சரி நான் எதுவும் வாங்க முடியாது. இது வாங்கிப்போம். இது வாங்க. இது இப்போ இங்கே வந்து இப்போது இது இருக்கட்டும். இந்த பெட்டர் ஃபியூவெல்லாம் எடுத்துருவோம். இந்த ஃபியூவல் கேனில் எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பிளாக் இருக்கும். நீட்டுன்னு போகிற பிளாக்காக இருக்கும். இங்கே வந்து ஷாப் ஹாஸ் பீன் ரீஸ்டாக்கா? ஓகே இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க பிளெயின் மாதிரி தான் இருக்குது. எனக்கு எப்படிலாம் பிளெயின்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. நான் ஒரு தடவை கூட பிளெயினில் போனதே இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. ஐயோ படி ரீஸ்டாக் பண்ணாங்க. இங்கே வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபியூயல் கேனு எங்கேக்கலாம்? முதல்ல விங்லாம் வச்சுருவோம். நம்ம விங்ஸ்லாம் வந்து எங்கே இருக்கலாம்னா முன்னாடியே வச்சு விட்ருவோம். எதுக்கு? ஃபியூயல் கேன் விங்குலாம் கரெக்டாக இருக்கும். இங்கே தான் நம்மளுக்கு ஸ்பீடாக போகுது. அவ்வளோதான். இன்னும் 2 விங்கு இருக்குல்ல, அந்த 2 விங்கையும் இந்த பிளாக் வைக்க முடியும். வைக்க முடியலையே. என்ன லான்ச் பண்ணி பார்ப்போம். ரிட்டர்ன் பண்ணிடலாம். பிளாக்கு இங்கே அங்கே வைக்க முடியல. அப்போ வேணால் வந்து என்ன தெரியுமா பண்ணலாம், இங்கே வந்து போட்டுக்கலாம்.
இங்கே ஒரு விங்கு, இங்கே ஒரு விங்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபியூவல் கேன், பெட்டர் ஃபியூவல் இங்கேயும் இங்கேயும் அடுத்து இங்கேயும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபியூயல் கேன் இங்கே 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 அடுத்து வந்து இங்கேயே வச்சிடலாம், இங்கேயே வச்சிடலாம். ஐயோ ஃபியூவல் கேன் இல்லையா? சரி வாங்குவோம். 15 ரூபாய் தானே, 100 ரூபாய்க்கு வாங்கிடுவோமா? இல்லை வேணாம், 15 ரூபாய்க்கு காசு இருக்கே. ஓகே, இன்னும் 2 தான். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அங்கே பெட்டர் ஃபியூவல் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ளைட்டு பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இப்போ நம்ம நிறைய டிஸ்டன்ஸ் போவோம்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு செகண்ட், எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது? இதெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க. நான் எடுத்துனே இருக்கிறேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா அப்படி தான். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் வந்துன்னே இருக்கு, ஏன் நம்ம இப்படி வைக்கக்கூடாது. அப்பத்துலேருந்து இந்த ஒரு யோசனை. ஐயோ பெட்டர் எடுத்துட்டேன், பரவாயில்ல. இதை இங்கே வச்சு இப்படி இப்படி இங்கே இங்கே அடுத்து இங்கேயும் அப்புறம் இங்கேயும், அவ்வளோதான். கரெக்டாக இருந்துச்சா? இப்போ விங்கு வச்சா கரெக்டாக இருக்குமா? இங்கே வைப்போம், விங்கு பின்னாடி தான் விங்கு வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பெட்டர் ஃபியூவல் இருக்குது, இதை எடுத்து இங்கே வச்சுருவோம். பின்னாடி கொஞ்சம் ஃபியூவல் கேன் இருக்கு கொஞ்சமா, இங்கே இங்கே ஃபஸ்ட்டு இங்கே, அவ்வளோதான். பிளாக் வேணும். அப்போ இப்போ கரெக்டாக போகணும் நினைக்கிறேன். இப்போ நல்லா இருக்கு, இப்போலாம் பார்க்க நல்லாவே இருக்கு. இது நம்ம நிறைய நேரம் பாட்டுலாம் வரவே வராது. இதுக்கெலாம் ஃபஸ்ட்டு எதுவும் முடிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு கலெக்ஷன் என்னமோ கலெக்ஷன் இல்லை, ஃபஸ்ட்டில் எதிராக முடிஞ்சுக்கலாம். இது பை 28 பார்த்துட்ருவாங்க. ஏதோ போடு செம்ம 500 ரூபா ரிட்டன் செம்ம காசு. நம்ம இந்த காசு வச்சு நான் இது பண்ணுறேன், இது நான் ப்ராப்பரா வாங்கிப்போம். என்னன்னு தெரில, வேறு 300 ரூபாய்க்கு என்னன்னு தெரில, வாங்கி வச்சுப்போம். பெட்டர் விங்கு ஸ்டாக்கில் இல்லை, ஸ்டாக்கில் இருந்தாலும் வாங்க முடியாது. சரி இந்த டைல் வாங்கி பார்ப்போம். டைல் வாங்க முடியாதா? சரி டைல் எப்படி இருக்கும்? ஓ அப்போனா இது பின்னாடி வைக்கிறதா? இல்லைனா இங்கே வைப்போமா? இங்கே வச்சிருவோம், கரெக்டாக இருக்கும். லைனுக்கு போகலாம். இதுதான் ப்ராப்ளர். இது வந்து முன்னாடி வைக்கிறது. இங்கே இன்னொன்று வச்சா நல்லாயிருக்கும். இன்னொன்று ஸ்டாக்கில் இருக்குது, ப்ராப்ளர் பெட்டர் ஃபியூவல் ஸ்டாக்கில் இருக்குது. இல்லை ஸ்டாக்கில் இல்லை, பெட்டர் ஃபியூவல் வாங்கிடுவோம். இல்லை ஸ்டாக் இல்லையா? பெட்டர் ஃபியூவலை நம்ம திரும்பலாம் இங்கே வச்சிடலாம். பெட்டர் ஃபியூவல் விங்கு இருக்குது, விங்கு இருக்குது. விங்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக் வந்துச்சு. இப்போ இது வாங்கிட்டு விங்கு இருக்கான்னு பார்ப்போம். இந்த விங்கு போதும். இப்போ இதை வந்து இதை எடுத்து இங்கே வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அது ஸ்பீடாக போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போல்லாம் அவ்வளோதான். காசு செம்மையாக இருக்கு. பண்ண முடியல, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஆனால் ஃபியூயல்லாம் ரொம்ப இருக்கும். வேறு எவ்வளோ ஸ்பீடு, செம்மையாக திரும்பினான். இந்த ஸ்பீடில் போனோம்னா நிறைய காசு எடுத்து வச்சு 1000 ரூபாய்க்கு அந்த இதெல்லாம் வாங்கிட்டேன். இது வந்து வாங்கி இருக்காது போல், ட்ரெயினோட ரெண்டாவது. ஐயோ ரொம்ப ஸ்பீடு. அந்த 3 வச்சு நல்லா இவ்வளோ ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, ஃபியூயல் ரொம்ப நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு செம்ம ஸ்பீடு. ஆனால் நாம இது பண்ணிடுவோம். ஓகே செம்மையாக இருக்கே. நம்ம ரீஸ்டாக் ஆனால் நம்மளுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் சேர்த்து அந்த இது வாங்கிடுவோம்.
ஜெயண்ட் ஃபியூயல் அது நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்பீடாக போகிறான். ரொம்ப ஸ்பீடாக போனால் காசு சீக்கிரமாக எழுது. ஆனால் என்ன சீக்கிரமாக ஒன்று எழுவாயிடும். நம்மளோட நிறைய பேர் இருப்பானுங்க ஸ்பீடாக போகிறதெல்லாம். அசால்ட்டாக இருக்கும். ஒருத்தன் போனானே எவ்வளோ ஸ்பீடு, அவனெல்லாம் அடிக்கவே முடியாது. ஏன்னா அவன் அம்மா ஸ்பீட் போனான். அவனெல்லாம் நம்மளால தொடக்கூட முடியாது. 300 ரூபா சேர்ந்துருச்சு. ஓகே சீக்கிரமாக பெஸ்ட்டுப்பா. ஜஸ்ட் மிஸ்ஸு. நம்ம எப்படி போகலாம்? எதுக்கு நான் இப்படிக்கா போயிடணும். இப்படியா போனோன்னா இவங்க மேலேயே பறந்து போகணும். போ பெஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். அதனால நம்ம இங்கே தான் கீழே வந்தோம். ஆனால் இப்போ பெஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஏன்னா நம்ம கொஞ்சம் மாதிரியே அப்கிரேட் ஆகி வந்திருக்கோம். அதனால் பெஸ்ட்டு டிஸ்டன்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ போடணுன்னா. அவ்வளோதான். இப்போதைக்கு எந்த டேமேஜும் ஆகலை. கீழே போவானா வேணாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுவோம். இதெல்லாம் ஈஸி. இருங்க ஸ்லோவாகவே போவோம். எதுக்கு? ஆனால் ரொம்ப தூரமாக வரான். 500 ரூபா நானே சேர்த்துட்டேன்னா பார்த்துக்கோங்க. 700 ரூபா சேர்த்துருமான்னு. ஓகே போவோம். எவ்வளோ சேர்க்க முடியுதோ சேர்த்து ஏதாவது வாங்கினாதான் கரெக்டாக இருக்கும். நம்ம போகும்போது என்னாச்சு ஃபியூயல் முடிஞ்சிச்சா? அங்கே போனேன்னா சுற்றுறேனே. ஜஸ்ட்டு அவுட். மேலே போ. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னொரு கொஸ்ட்டு முடிஞ்சிருக்கா? கொஸ்ட்டு தான் முடிச்சின்னு இருக்கு. இன்னது ஃப்ளைட் 25,000 டிஸ்டன்ஸ் போடு செம்ம. அப்புறம் earn 2,500 கேஷு. கலெக்ஷன் ரிவார்டில் ஒன்றும் அதுவும் வரல. 1000 ரூபா இருக்குங்க. 1000 ரூபா வச்சு நான் ஒன்று பார்த்து அதை வாங்கிட்டேன். 1000 ரூபா வச்சு பலூன் டெஸ்ட்ராயர் டெப்ளாயர் எவ்வளோ இப்பிக்கறி நினச்சேன். மித்திக்கல் வரைக்கும் இருக்குது. செம்ம. அப்படின்னா இந்த கேம் பெரிய கேமு இருந்தாலும் நான் இது போடவே மாட்டேன். ஃபியூயல் கேன் இந்த வேன் வாங்கலாம். இல்லைமே இந்த பக்கம்தான் வாங்கிக்கலாம். டெய்ல் வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் ஸ்பீடாக போகும். பெட்டர் ரிங்கு. இன்னொரு இது முடிஞ்சிச்சு. டெய்லி கொஸ்ட்டு முன்னாடி முடிஞ்சது. இன்னும் முடிச்சுட்டு இருக்குன்னு தான் காட்டுது. இதுவா என்ன முடிஞ்சதுன்னே தெரியலையா? என்ன முடிஞ்சது? ஏதோ கொஸ்டின் தான் காட்டுது. என்ன கொஸ்ட்? டெய்லி கொஸ்டா? இதில் 2 கொஸ்ட் இருக்குப்பா. ரீசெட் இன் 20 minutes. நம்மள இதுவாகிடுச்சு போல. சரி ஷாப் ஹேஸ் ரீஸ்டாக். பட்டரிங்கு மெட்டல் பிளாக்கா? மெட்டல் பிளாக் எதுக்கு மெட்டல் பிளாக்? டெய்லில் பெட்டர் அவ்வளோதான். இப்போ நம்ம செம்மையாக அப்கிரேட் ஆகிட்டோம். இப்போ இதெல்லாம் எங்கே வைக்கணுன்னு தான் பார்க்கணும். எங்கே வைக்கணும்னு பார்த்தா கரெக்டாக இருக்கும். டெய்ல வந்து முன்னாடியே வைப்போம். அது கரெக்டாக இருக்கும். முன்னாடி இங்குன்னு போகணும். இங்கே ஒன்றும் கரெக்டாக தானே வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கு. பெட்டர் ஃபியூயல். இங்கே நம்மகிட்ட நிறைய ஃபியூயல் இருக்கே. அதே இங்கே இருக்கலாம். இந்த ஃபியூயலை லாக் போட்டு இருக்குமா? இந்த பிளாக்கை பின்னாடி வச்சோம். 2 3 4. ஐயோ ஷாப்பில் போய் பிளாக் வாங்கிக்கணும். லாஸ்ட் 5 ரூபா இல்லையா? எல்லாமே வாங்கிட்டேனா? பிளாக் இப்போதைக்கு 8 இருக்குது. இது போதும். ஃபியூயல் கேன் இங்கே அப்போ பெட்டர் ஃபியூயல் இல்லை.
பெட்டர் விங்கு 2 இருக்கா? 2 நான் பின்னாடி வச்சிருவோம். பின்னாடி வேணாம், இங்கே வைப்போம். பெட்டர் விங்கு அவ்வளோதான். இப்போ போ. ஐயோ என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு போகுது. ஆனால் செம்ம ஸ்பீடாக தான் போகுது. எங்கேயோ பார்த்துன்னு ஓட்டுறேனே. காசு இல்லாமா எப்படா நான் காசு சேர்ப்பேன்? நம்ம எது குழம்பு பண்ணாமல் ஒழுங்காக போவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். யாருமே இந்த சர்வர்லேயே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒருத்தனும் இந்த சர்வரில் வாங்க. இது நான் ஸ்லோ பண்ணேன் சர்வரில் யாரும் இன்டர் போர்டு 1 2 3 பேர். நான் தான் லாஸ்ட். 3 பேர் இந்த சர்வரில் இருக்கிறாங்க. ஆனால் நான் தான் லாஸ்ட். ஓகே திரும்ப வர போயிடு வராத. இது மாதிரி போனாலும் 160 170 200லாம் போயிடும் போல. சால்ட்டு 500லாம் சால்ட்டு மேட்ரு சால்ட்டு வாட்ரு எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இந்த கேமுக்கு 20 லைக்ஸ் ஒரு 20 வியூ வந்தால் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுங்க. சப்ஸ்கிரைபர் ஏறினாதான் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போகணுன்னு தோணும். அதனால் நீங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் 8ல் போடுங்க. லெஃப்டில் இன்னொரு அதே தான் லெஃப்ட்லேயும் இருக்குது. என்ன வயசு திரும்புகிறேன். எங்கேயாச்சும் ஊந்துற போல செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் பயோமி வந்தால் நல்லா இருக்குது. பயோமி வந்தாலும் நம்மளோட வைத்தோம். ஒரு நாள் நம்ம வேணால் ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும். ஆனால் நானே கீழே விடுக்க காசு ஏறும். நாங்கள் ஐயோ இங்கு போச்சு. இங்கு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கு போச்சு. என்னமோ கொஸ்டின் முடிச்சுக்கினே இருக்குது. என்ன கொஸ்டினே தெரில. இதுதான் எடுக்கிறாங்க. ஜஸ்ட்டு ஐயோ ஃபியூல் கேன்லாம் போதே. நான் வரல. இங்கே தான் நிற்கிறானே. ஐயோ இங்கே போய் எல்லாம் ஸ்டால்ட்டு நம்மள அந்த ஸ்பீடு இருக்கணும். இந்த சுற்றுதுல அது வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதான் கரெக்டாக இருக்கும். நிறைய காசு சேருதானா? காசு சேருது. ஆனால் ரொம்ப போர் அடிக்குதானா இந்த கேமுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த கேமுக்கு ரேட்டிங் நான் முடிச்சோன்னு சொல்கிறேன். ரேட்டிங் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த கேமுக்கு ஆனால் நான் 10/10 ரேட்டிங் கொடுப்பேன். 9/10 கொடுப்பேன் நான். ஏன்னா ஒன்று இது நாளை கீழே போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான் இதில் ஜங்கிள் பயோமி வந்திருக்கு. பார்க்க ஜங்கிள் மாதிரி தான் இருக்குது. ஆமாம் ஜங்கிள் தான். நம்ம டிஸ்டன்ஸ் தாண்டிட்டோம். ஜங்கிள் பயோமி செம்மையாக இருக்குது. இப்போ ஷாப்லாம் போனால் ஒன்றா ரோப்ளக்ஸ் கேட்பானுங்க. ரோப்ளக்ஸ் நம்மக்கிட்ட முட்டை ரோப்ளக்ஸ். பொய்லாம் சொல்ல நிஜமாலே தான். நம்மக்கிட்ட இருக்கிறதே முட்டை ரோப்ளக்ஸு. இதில் வச்சு நம்ம எங்கே வாங்கிட்டு 700 போடு. என்னடா இது லேசராக இருக்கும். அங்கே போயிட்டு பக்கத்தில் லேசர் போனால் ஒரு 1000 கொடுப்பானுங்களா. நம்மளே ஒரு உருட்டணும். அப்போ தான் போவோம். நம்மளே ஒரு உருட்டணும். அப்போ அவ்வளோதான். 800 ப்ளீஸ் 800 அவ்வளோதான். 804 ஃபஸ்ட்டு தான். எது கட்டுனே தெரில. எது கட்டுதுன்னே தெரில. எதுவும் வாங்க முடியாது. என்ன பண்ணுறது? இது எதில் வாங்க முடியும்? இப்போ 800 போடு. செம்ம நிறைய காசு.
இவன் தான் ஆனால் இவனே பெட்டரில் இருக்கான். பெட்டர் பேரல் ஃபியூல் இருக்கானா? 500 1000 2 500 சேர்த்து பண்ணா நான் 2 வாங்குறேன். யாராமா தண்ணிமே நாக்கிலே ஓட்டான். ஓகே நம்ம 500 சேர்த்துறாங்க. 2 ஒரே நாக்கில் வாங்கிடுவோம். இப்போதான் கரெக்டாக இருக்கும். பலூன் டெஸ்ட் ஆகிற அங்கேருந்து எல்லாம் நம்ம வாங்கினதான் கரெக்டாக இருக்கும். பட்டர் ப்ராப்ளரும் வாங்கினோம். ஜஸ்ட்டு 200 கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்டா. நான் போயிடுவேன். 200 கொடுத்தாங்கன்னா 2 ஒரே நாட்டில் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, போகும் இன்னும் கொஞ்சமாக 200 சேர்றது. கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா நம்ம 200 வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 ஃபியூல், அதுவும் அந்த பேரல் ஃபியூலும் அப்புறம் அந்த பெட்டர் ப்ராப்ளரும் இது மட்டும் வாங்கி ஜஸ்ட் மிஸ்.